டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த 11 நாள்ல 50 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்குங்க. பெரிய விஷயம். சசிகுமார் அவர்களோட கெரியர்லயே இது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நேத்து 11வது நாள் இதுவரையும் வந்த எல்லா நாட்களோட அதிக வசூல் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம ரெட்ரோ திரைப்படத்தோட 11வது நாள் வசூல் இந்த படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் தொடர்ந்து ஒரு பெரிய வசூல். ரைடு 2 ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஹிட் த தேர்ட் கேஸ் அந்த படம் ஒரு பக்கம் நல்ல வசூல் வந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி நிறைய தமிழ் படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது. சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள். அந்த படங்களோட வசூல் நிலைமை என்ன, அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன தெலுங்கு திரைப்படங்கள், மலையாள திரைப்படங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஒன்று வச்சுருந்தேன். அதாவது நிறையா அந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் ஆர்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் எல்லாம் அதை கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு. அது எல்லாருமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஆக்சுவலாக அதில் ஒரு காளமாடு ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கும், பீர் இருக்கும், அந்த மண்பானை இருக்கும், 2 ஆம்பளைங்க சந்தோஷமாக பேசிக்கிறது இருக்கும், பின்னாடி கோயில் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது என்ன படம் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் எல்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஆமாங்க, மெய்யழகன் அப்படிங்கிற படம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சதீஷ், வினோத், முகமது ஆதில், மாணிக்கம் கேமிங், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், பரதன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆக்டரோட ஒரு ஆக்ஷன் ஃபிகரை கார்ட்டூனா நான் போட்டிருக்கேன். அது என்ன படம், அது எந்த படத்துல அந்த ஆக்டர் அப்படி ஒரு ஆக்ஷன், அப்படி ஒரு காஸ்டியூம், அப்படிப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட்ஸை கையில வச்சிருப்பாரு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ அதை பாருங்க, கெஸ் பண்ணுங்க. தண்டர் போல்ட்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் நேற்று ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. டே 11 2,77,00,000 இந்தியாவில், டோட்டலா 29,48,00,000. ஆனா நேற்று யூஎஸ்ஏலையும் இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லயும் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. டோட்டலா உலகம் முழுக்க நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 90 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். 272.2 மில்லியன் US டாலர்ஸ், 2,300 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு சரியான கலெக்ஷன். அப்புறம் சின்சன் அவர் டைனாசர் டைரி அப்படிங்கிற படம் டே 3 இந்தியாவில் 68 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 1,51,00,000. ஸோ இந்த படம் இந்தியாவில் இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி போன வருஷமே ஆகஸ்ட் 9ஆம் தேதியே ஜப்பான்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கேசரி சாப்டர் 2 இந்த படத்தோட டேட் 24 இந்தியாவில் 2 கோடி, வேர்ல்டு வைடு 2,19,00,000. இந்தியாவில் டோட்டலா 103,35,00,000, வேர்ல்டு வைடு 135,26,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். கிட்டத்தட்ட அந்த வெற்றியை நோக்கி பக்கத்துல போயிடுச்சுங்க, ரொம்ப பக்கத்துல போயிடுச்சு. ரெய்டு 2 நேற்று ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 11 இந்தியாவில் 14,05,00,000, உலகம் முழுக்க 15 கோடி. ஸோ டோட்டலா 143,63,00,000 இந்தியாலையும், உலகம் முழுக்க 165 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 165,05,00,000, 150 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படம் பெரிய ப்ராஃபிட்டே எடுத்திருக்கு. அதை நம்ம நாளைக்கு வீடியோல ரொம்ப தெளிவா பார்ப்போம். ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட டே 11 ஆந்திரா தெலுங்கானால 2,45,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 38 லட்சம், ஓவர்சீஸ்ல 69 லட்சம், உலகம் முழுக்க 3,52,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 11வது நாள். டோட்டலா இந்த படம் 66,75,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16,46,00,000, ஓவர்சீஸ்ல 33,67,00,000, உலகம் முழுக்க 116,88,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த 11 நாள்ல ஒரு நல்ல கலெக்ஷன், பெரிய ப்ராஃபிட். அப்புறம் ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் டே 3 ஆந்திரா தெலுங்கானால 3,48,00,000, உலகம் முழுக்க 5,78,00,000 இந்த படம் தொடர்ந்து ஓவர்சீஸ்ல நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. 9,26,00,000 ஆந்திரா தெலுங்கானால டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன் 15,45,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. சுபம் அப்படிங்கிற படம் டே 3 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியும், உலகம் முழுக்க 1,40,00,000. ஸோ டோட்டலா 3,37,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 5,35,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 3 நாள்ல. பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற மலையாள படம் டே 3 கேரளால 1,45,00,000, உலகம் முழுக்க 1,65,00,000. ஸோ டோட்டலா 3,48,00,000 கேரளாலையும், 4,07,00,000 இந்த படம் 3 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் படக்களம், சர்க்கித் அப்படிங்கிற 2 மலையாள படங்கள் மே 8ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட 4 நாள் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால 4வது நாள்
1,20,00,000, உலகம் முழுக்க 1,30,00,000. ஸோ டோட்டலா 2,88,00,000 கேரளாலையும், 3,10,00,000 இந்த படம் 4 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. சர்க்கிட் அப்படிங்கிற படம் டே 4 கேரளால 52 லட்சம், வேர்ல்டு வைடா 56 லட்சம். கேரளால 1,73,00,000, உலகம் முழுக்க 1,86,00,000. ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்டார்ட் தான். ஆனா இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட், 3.5 கோடி தான் இந்த படத்துக்கு பட்ஜெட். ஆசிஃப் அலி ஹீரோ நடிச்சவரு. ரேகா சித்திரம் எப்படிப்பட்ட ஹிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அடுத்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த 80 கோடி கிட்ட வசூல் எடுத்த ஒரு நடிகருக்கு அடுத்த படம் வரும்போது இப்படி லட்சத்துல வசூல் பண்ணுது. இது நான் ரீசெண்டா மலையாள சினிமால மட்டும்தான் இதை நான் பாக்குறேன். இது நிறைய ஆக்டர்ஸ்க்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்ப ஒரு படத்தோட சைஸை வச்சு, அந்த படத்தோட ப்ரொமோஷனை வச்சுதான் அந்த படம் எந்த அளவுக்கு பிக்கப் ஆகுது, எந்த அளவுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் வச்சுதான் அந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுக்குது. ஒரு ஹீரோ வச்சு இல்லை அப்படிங்கிறது கிளீனா தெரியுது. அப்புறம் துடரும் திரைப்படத்தோட டே 17 கேரளால 4,78,00,000, தமிழ்நாட்டில் 34 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 33 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,65,00,000, உலகம் முழுக்க 7,10,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 97,97,00,000 கேரளாலையும், தமிழ்நாட்டில் 4,64,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14,97,00,000, ஓவர்சீஸ்ல 87,67,00,000, உலகம் முழுக்க 205,25,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 200 கோடியை கடந்திருக்கு. இன்னையோட இந்த 17 நாள்ல இந்த படம் வந்து 200 கோடியை கடந்திருக்கு. ஸோ அந்த கேரளாலையும் 100 கோடியை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல இந்த படம் 100 கோடியை தாண்டிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்புறம் தமிழ் படங்கள்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள், கீனோ அப்படிங்கிற படம் டே 3 30,000, டோட்டலாவே 1.1 லட்சம் தான், 1 கோடி பட்ஜெட். யாமன் அப்படிங்கிற படம் டே 3 1 லட்சம், டோட்டலாவே 2.5 லட்சம் தான் இந்த படத்துக்கு கலெக்ஷன், 1.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். என் காதலே அப்படிங்கிற படம் டே 3 2 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 3.4 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு, 2 கோடி பட்ஜெட். கஜானா அப்படிங்கிற படம் டே 3 3 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 7 லட்சம், 4 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அம்பி அப்படிங்கிற படம் டே 3 1 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாவே 3 லட்சம் தான் இந்த படத்துக்கு கலெக்ஷன், 2 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். நிழற்குடை இந்த படம் வந்து டே 3 2 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 4 லட்சம், 2.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். கலியுகம் 2064 இது வந்து தெலுங்கு தமிழ் ரெண்டுத்திலுமே வந்திருக்கு. டோட்டலா தமிழ்ல இந்த படம் வந்து இதுவரையுமே 5 லட்சம் கூட கலெக்ட் பண்ணல. ஆனா டோட்டலா இந்த படம் நேற்று 3வது நாள் தெலுங்கு தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து 8 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டல் கலெக்ஷன் 25 லட்சம். இந்த படத்துக்கு 5 கோடி பட்ஜெட். ஸோ யமன் கட்டளை அப்படிங்கிற படம் டே 3 40,000, டோட்டலா 1.2 லட்சம். இந்த படத்துக்கு 1 கோடி பட்ஜெட். இந்த எல்லா படங்களுமே ஒரு மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தோட டே 11 கலெக்ஷன் நேற்று ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 5,63,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,77,00,000, உலகம் முழுக்க 8,25,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 11வது நாள். டோட்டலா இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 35,42,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,57,00,000, ஓவர்சீஸ்ல கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதை இன்க்ளூட் பண்ணி 9,27,00,000, உலகம் முழுக்க இந்த படம் 49,26,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல இந்த படம் 50 கோடியை கடக்குது. ஸோ 50 கோடியை கடந்து சசிகுமார் அவர்களோட கெரியர் பெஸ்டாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான ஒரு வெற்றி படமாகவும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இப்போ 16ஆம் தேதி நிறைய படங்கள் வருது. அதை தாண்டி இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ரெட்ரோ திரைப்படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,28,00,000, கர்நாடகாவில் 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 28 லட்சம், கேரளால 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸ்ல 45 லட்சம், உலகம் முழுக்க 2,34,00,000. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 கோடி வந்திருக்கு. 49,66,00,000, கர்நாடகால 7,19,00,000, ஆந்திரா தெலுங்கானால 8,80,00,000, கேரளால 5,46,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,31,00,000, ஓவர்சீஸ்ல 27,38,00,000, கிட்டத்தட்ட 100 கோடியை நெருங்கி இருக்கு. 99,80,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அபிஷியலா 104 கோடி இந்த படத்துக்கு சொல்லியிருந்தாலுமே இதுவரையும் ட்ரேட்ல இந்த படம் இந்த 11 நாள் வரையுமே 100 கோடியை கடக்கல. 12வது நாள்ல தான் 100 கோடியை கடக்குது. ஸோ ட்ரேடு நம்பர் படி பார்த்தா இந்த படம் வசூல் ரீதியா இன்னும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி ஷோஸ்ல இருந்து நிறைய தியேட்டர்ஸ்ல இருந்து ஸ்கிரீன்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் அது பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு.
அதே மாதிரியே ரெட்ரோக்கு பெரிய அளவில் டிராப் இருக்கு. இதை நம்ம ரியாலிட்டி ஃபேக்ட் நம்ம சொல்லி தான் ஆகணும். எனக்கு இந்த ஸ்டாரை பிடிக்கும், நீ அவரை பத்தி தப்பா சொல்ற, இதுல தப்பா சொல்றது ஒண்ணுமே இல்லை. இது ஒரு ஃபேக்ட். ஒரு ஹீரோக்கு ஒரு படம் போகும், ஒரு படம் போகாது. அது நம்ம உண்மையா சொல்ல முடியாது. ரெட்ரோ பொறுத்த வரையும் ரிலீஸ்க்கு முன்னாடியே டேபிளா ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்த ஒரு படம். ஆனா தேட்டரிகளா இன்னும் அந்த படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.